இந்த வீடியோவை வழங்குவோர் Bedlock Wings for wedding photography and videography. சார் 50 கிலோ கத்திரிக்காய் நம்ம செய்ய போகிறோம் இப்போது. ஸோ 13 லிட்டர் ஆயில் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ கத்திரிக்காய் செய்யும்போது ஆயில் போட்டோம். ஆயிலுக்கு அப்புறம் கடுகு போட போகிறோம். அடுத்து மிளகு சீரகம் போடுறோம். மிளகு 400 தான் போட்டிருக்கோம், சீரகம் 400 தான் போட்டிருக்கோம். கடுகு கொஞ்சம் பொசிஷன் இருக்கப்புறம் நம்ம வந்து மிளகு சீரகம் போடணும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு மிளகு சீரகம் 3 ஐட்டம் போட்டிருக்கோம். அடுத்து கருவேப்பிலை வந்து வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போட போகிறோம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை ஒரு 400 கிராம் சார். இந்த மாதிரி சவுண்டு வரணும். பாருங்கள் எப்படி சவுண்டு வருது பாருங்கள். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் வந்து ஒரு 5 கிலோ வெங்காயம் போடுறோம் சார். இதில் 50 கிலோ கத்திரிக்காய் பண்ணுறோம் சார். 50 கிலோ. ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான கத்திரிக்காய். என்ன சாப்பிட்றோம்? அதிகப்படியான கலரிஸ். இந்த கத்திரிக்காய் என்ன பண்ணணும்னாக்கா உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ணிவிடும். தேவையில்லாத பொருளை வெளியில் அனுப்பிச்சிடும். அதுக்காக தான் கத்திரிக்காய் சட்னி வச்சுருக்கோம். எல்லோரும் விரும்புவாங்க சார். மீடியமான புளிப்பு இருக்கும், மீடியமான உவர்ப்பு இருக்கும், மீடியமான காரம் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே விரும்புவாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த கத்திரிக்காய். ஆயிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சார் நம்ம கத்திரிக்காயில். அதிகமான ஆயில் இருக்காது. ஒன் ஹவர் ஆகும் சார். இது கத்திரிக்காய் ரெடியாக 1 ஹவர் ஆகும். நம்ம ஸ்லோ ஃபயரில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1 ஹவர் எடுக்கும். இப்போ நம்ம ஆயிலே தான் ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணல. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் தண்ணி ஆட் பண்ணணும். ஒரு 10 லிட்டர் தண்ணி தேவைப்படும் சார். இது கத்திரிக்காய் ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 10 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அப்புறம் கத்திரிக்காய் பாயில் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1/2 கிலோ போட்டிருக்கோம். தக்காளி 5 கிலோ போட்டிருக்கோம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் 4 ஐட்டம் இதுக்கு தேவைப்படும். நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணும்போது எவ்வளோ ஆட் பண்ணுறது பார்க்கலாம் நீங்கள். தனியாத்தூள் 1 கிலோ போட்டிருக்கோம். மஞ்சள் தூள் 100 கிராம் போட்டிருக்கோம். ஜீரகத்தூள் 250 கிராம் போட்டிருக்கோம். மிளகாய்த்தூள் 400 கிராம் போட்டிருக்கோம். ஏற்கனவே 5 லிட்டர் போட்டிருக்கோம். 5 லிட்டர் போட்டிருக்கோம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் போடுங்க.
மொத்தம் 10 லிட்டர் சார். போடு போடு போடு. போதும். கரைக்கிறாங்க சார். புளி லாஸ்ட்டாக கத்திரிக்காய் வந்ததுக்கப்புறம் புளி சேர்ப்போம். புளி சேர்த்தப்போ கறி வேகாது கத்திரிக்காய். 1 கிலோவுக்கு 50 கிராம் புளி இருந்தால் போதும் சார். உப்பு 1 கிலோ 50 கிராம் போகிறோம் சார். இதுக்கு நம்ம 1 கிலோ எள்ளு யூஸ் பண்ணியிருக்கோம் சார். ஒரு 1.5 கிலோ வேர்க்கடலை யூஸ் பண்ண போகிறோம். வறுத்த எள்ளு தான் சார் இதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொன்னிறமாக வறுக்கணும் சார். நாங்கள் எள்ளு வறுத்து வச்சுருக்கோம். எள்ளு அதிகமாக யூஸ் பண்ணால் கசப்பு தன்மை கொடுக்கும். ஸோ அதனால் எள்ளு வந்து அளவாக தான் யூஸ் பண்ணணும். நித்தோ நித்தோ நெல்லுச்சோறு